Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வழக்கறிஞர்கள் பொது இடங்கள் சமூக வலைதளங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விளம்பரம் வெளியிட்டால் பார் கவுன்சில் கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பேட்டியளித்த பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ், ஒரே நாளில் உத்தரவு வாங்கி தரப்படும் என கூறி சமூக வலைதளங்களில் பலரிடம் பெரும் தொகை பெற்று வழக்கறிஞர்கள் ஏமாற்றுவதாக புகார்கள் பார் கவுன்சிலுக்கு வருவதாகவும், இதுபோன்று பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக கடந்த 2017 ஆண்டு முதல் இதுவரை 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். பிறந்தநாள் விளம்பரத்தை கூட வழக்கறிஞர்கள் வெளியிடக்கூடாது என அவர் தெரிவித்தார். ஒரு வழக்கறிஞர் தன் தொழிலை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதாவது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எந்த இடத்துலுமே ஒரு போஸ்டர் மூலியமாகவோ இல்லை ஒரு பேனர் மூலியமாகவோ இல்லை பெரிய போர்டு மூலமாகவோ, அதாவது எந்த வகையிலும் அது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் சமீபத்தில் அந்த நீதியரசரிடம் ஒரு வழக்கு வந்த பொழுது அந்த வழக்கினுடைய சாராம்சம் கேட்ட பொழுது இப்படி ஒரு லா ஃபார்ம்ன்றது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்து அந்த லா ஃபார்மில் எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வழக்கறிஞர்களுடைய விவரங்களை அத்தோடு இணைத்து கொடுக்க வேண்டும். அது கொடுத்த பிறகு அந்த லா ஃபார்முடைய டீட்டெயில்ஸை சென்னை உயர்நீதிமன்றம் நம்முடைய பார் கவுன்சிலுக்கு அந்த உத்தரவு கிடைக்கப்பட்ட பிறகு அவர்கள் அந்த லா ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த லா ஃபார்ம் ஒரு வெப்சைட்டில் தன்னுடைய அடையாளங்களை, அதாவது லா ஃபார்ம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அதில் யார் வழக்கறிஞர்கள் என்று வழக்கறிஞருடைய அவருடைய ஃபோட்டோவோடு விளம்பரப்படுத்தி அவர்கள் இந்த வழக்கில் ஸ்பெஷலைஸ்டு அட்வொகேட்ஸு, நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டிகேஷன்லாம் நாங்கள் செஞ்சு தரோம், சிவில் சைடு, கிரிமினல் சைடு, பேங்க் சைடு, 138 அப்படின்னு அந்த விளம்பரங்களை அந்த வெப்சைட்டில் அது கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் 1 இயராக எங்களுடைய லா ஃபார்முடைய மைல்ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு பேரா அதில் இருக்குது. அந்த பேஜில் அவங்க கடைசியாக அந்த 1 இயரில் எங்கெங்கே சிவில் சூட் ஃபைல் பண்ணாங்க, எங்கெங்கே எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணாங்க, குவாஷ் பண்ண ஜட்ஜி யார், அதை ஸ்டே பண்ணியிருக்கிறோம், இப்படி நாங்கள் பெயில் ஒரே நாளில் பெயில் எடுத்திருக்கிறோம், 2 நாளில் ஆன்டிசிபேட் பெயில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய லா ஃபார்ம் மூலிமா விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அப்படி விளம்பரப்படுத்தக்கூடாதுன்றது பார் கவுன்சில் ஆஃப் ரூலில் 36 வெரி கிளியர். ஒரு அட்வொகேட்டு எந்த இடத்துலையுமே தன்னுடைய வழக்கறிஞர் இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்டு இல்லை இது ஒரு சிறந்த வழக்கறிஞர், இந்த வழக்குகள் நான் நடத்தப்படும், இதுக்கான ஃபீஸ் தரப்படும் அப்படின்ட்டு எங்கேயுமே விளம்பரப்படுத்தக்கூடாதுன்றது நம்முடைய ரூல். ஸோ இந்த ரூல் பிரகாரம் ஒவ்வொரு அட்வொகேட்டை என்ரோல் பண்ண சொல்லவே இந்த ரூல் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஈவன் நம்முடைய பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட் நடக்கிறப்போ ஒரு வழக்கறிஞர் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்டரோ பேனரோ அடித்தா உடனே அந்த வழக்கறிஞர் நாங்கள் என்ரோல்மெண்ட் நிறுத்தி வச்சுருவோம். பிறகு அதை எல்லாமே எடுத்துகிட்டு பிறகு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்த பிறகு தான் மறுபடியும் அவர் நாங்கள் ரீஎன்ரோல்மெண்ட் பண்ணுவோம். இப்படி யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது நம்முடைய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.